அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் நவம்பர் 12ஆம் தேதி. 12ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை சமீப காலங்களில் டிஎன்பிஎஸ்சில எப்படிலாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நியூஸ் பேப்பரை நல்லா படிச்சு ஒரு லைன் விடாம போட்டித் தேர்வுகளுக்கு எதெல்லாம் தேவையோ அதையும் நம்ம தனியா நோட்ஸ் கொடுத்துறோம். பிளஸ் அதனுடன் தொடர்புடைய நடப்பு செய்திகளுடன் தொடர்புடைய அந்த சப்ஜெக்ட்ல என்ன இருக்கோ அதுவும் நம்ம சேர்த்து கொடுத்துறோம். பிளஸ் அந்த சப்ஜெக்ட் தொடர்புடைய ஸ்டாட்டிக் ஜிகே, பொதுவாக எப்பவுமே கேட்கக்கூடிய இந்த பொது அறிவு எல்லாமே கேட்கிறோம். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த நோட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். இது தவிர போனஸ் கேள்விகள், அதாவது அந்த நடப்பு நிகழ்வுடன் தொடர்புடைய போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் 6 கேள்வி, இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் வழங்கிட்டு இருக்கோம். அதனால மாணவ நண்பர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த நம்ம கொடுக்குற அந்த வீடியோல சொல்ற எல்லா விஷயங்களையும் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. கண்டிப்பாக வர்ற தேர்வுகளை நம்ம சூப்பரான ஒரு சாதனையை படைக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் நவம்பர் 12ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரு சர்வதேச செய்தி. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் லைட்டா, ஓகேவா? அதாவது பூடான் நாட்டிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க அப்படிங்கிற செய்தி பார்த்திருந்தோம். இப்போ அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? பாருங்க, சர்வதேச செய்தி அப்படின்னு நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையில்லை அப்படின்னு நினைப்போம். உண்மையில இப்ப அந்த அளவுக்கு ரீசனா கேட்கறது கிடையாது இன்டர்நேஷனல் நியூஸ்லாம், ஓகேவா? ஆனா இந்தியாவுடன் தொடர்புடைய ஏதாச்சும் ஒரு அண்டை நாடு, அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, அதுல ஏதாச்சும் ஒரு வகையில இந்தியா அதுல லிங்க்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த மேட்டர்ல அந்த நியூஸ் நமக்கு கண்டிப்பா தேவை. சரியா? அந்த வகையில பூட்டான் நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி செய்தி பாருங்க. பூட்டான் நாட்டின் தலைநகரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திம்பு, ஓகேவா? பாருங்க, அந்த நாட்டின் பூட்டான் நாட்டின் தலைநகரம் திம்புவில் அந்த நாட்டு மன்னர் பாருங்க ஜிக்மே கேசர் நாம்கியால், என்ன பேரு? ஜிக்மே கேசர் நாம்கியால் வாங்சுக். இந்த பேரு நம்ம கண்டிப்பா படிச்சிருப்போம். எங்க இதே பேர் கிட்டத்தட்ட வருமா? எக்கனாமிக்ஸ்ல வரும். சரி, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிற பேர்ல வரும், ஓகேவா? மன்னர் ஜிக்மே கேசர் நாம்கியால் வாங்சுகை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார். சரிங்களா? அந்த பூட்டான் நாட்டின் சுற்றுப்பயணத்தின் போது இந்த பூட்டான் நாட்டிற்கு ரூபாய் 4000 கோடி கடன் உதவியை இந்தியா அறிவித்தது. கடன் உதவி, சரியா? நிதி உதவினா ஃப்ரீயா கொடுக்கிறது, இது கடன் உதவி, ஓகேவா? ஓகே, அடுத்து இது தவிர ஒரு 3 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. என்னென்ன ஒப்பந்தம் இந்தியாவிற்கும் பூட்டான் நாட்டிற்கும் இடையே கையெழுத்தானது, எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார மருந்துகள், அடுத்து மனநல மருத்துவ துறைகளில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டுள்ளன. சரி, MOUன்னு சொல்லுவாங்கல்ல, கவனமா இருக்கு. அடுத்து இது தவிர வாரணாசியில், உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பூட்டான் நாட்டின் சார்பில் புத்த மடாலயம் கட்டுவதற்கு நிலம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? ஒரு புத்த மடாலயம் வாரணாசியில் அமைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அது யார் அமைக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான். சரியா? அந்த பூட்டான் நாட்டின் சார்பில் தான் அந்த புத்த மடாலயம் வாரணாசியில் அமைக்கப்பட உள்ளது. அதற்கான நிலம் இந்தியாவின் சார்பில் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதுவும் கேட்கலாம், கவனம் பாருங்க. வாரணாசியில சமீபத்தில் என்னவா நடைபெற்றது? 4வது காசி தமிழ் சங்கமம். கவனமா இருங்க. அதுல ஒரு 2 திட்டங்கள் பார்த்தோம். யாராச்சும் நம்ம வீடியோ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தா சரியா சொல்ல பார்க்கலாம். சரியா? நான் காசி தமிழ் சங்கமம் 4.0, அந்த 4வது காசி தமிழ் சங்கம் மாநாட்டின் போது 2 திட்டங்கள் தொடங்கப்பட்டது. இந்த 2 திட்டங்கள் என்ன அப்படிங்கறத போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம். ஏன்னா நம்ம வீடியோ நோட்ஸ் அப்படி போயிட்டு இருந்தா மட்டும் பார்த்தாது, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு ஞாபகம் வச்சு நம்ம சொன்னா மட்டும்தான் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதனால அந்த 2 திட்டங்களையும் மறக்காம சொல்லுங்க. அடுத்து பூட்டானில் இந்தியாவின் கட்டமைக்கப்பட்ட 1020 மெகாவாட் திறன் கொண்ட சில மின் உற்பத்தி திறன் கொண்ட, அந்த பேர் பார்த்துக்குமா, ரொம்ப முக்கியமான பேரு, புனத் சங்சு. என்ன பேரு? புனத் சங்சு 2 என்ற நீர்மின் நிலையத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பூட்டான் மன்னரும் இணைந்து கூட்டாக திறந்து வைத்துள்ளனர். அப்படி கேட்கலாம் ஒருவேளை. இந்த புனத் சங்சு 2 நீர்மின் நிலையம் சமீபத்தில் சரிங்களா எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம். கவனமா இருங்க. இதுக்கு உதவி செஞ்ச நாடு நம்முடைய இந்தியா அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வருது. சரியா? புனத் சங்சு 2. அடுத்து பூட்டானின் தற்போதைய மன்னரின் தந்தையும் சரியா முன்னாள் மன்னருமான ஜிக்மே சிங்கே வாங்சுக்கின் 70வது பிறந்த நாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். சரிங்களா? அடுத்து பாருங்க, இது ஒரு செய்தி. அடுத்து பூட்டான் நாட்டின் கெலேபு மற்றும் சமட்சே நகரங்களை இந்தியாவின் பரந்த ரயில்வே கட்டமைப்புடன் இணைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதுல என்ன நோட்ஸ் அப்படின்னா, கவனமா இருங்க. இந்தியாவிற்கும் பூட்டான் நாட்டிற்கும் இடையே என்ன சேவை தொடங்கப்பட உள்ளது? ரயில்வே, சரி, ரயில் கட்டமைப்பு சேவை தொடங்கப்பட உள்ளது. அது பூட்டானின் எந்த நகரங்களை இந்தியாவுடன் இணைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கெலேபு மற்றும் சமட்சே. ஓகேவா? அடுத்து இது தவிர பூட்டான் நாட்டின் 5 ஆண்டு திட்டங்களுக்கு இந்தியா சார்பில் கடந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு ரூபாய் 10,000 கோடி பங்களிப்பு தொகை அறிவிக்கப்பட்டது. கவனமா இருக்குமா?
இப்போ நமக்கு வந்துட்டு 5 ஆண்டு திட்டங்கள் ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது இல்லை. ஓகேவா? அதே மாதிரி பூட்டான் நாட்டின் அங்க 5 ஆண்டு திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2024 முதல் 2029 வரைக்கும் அதனுடைய காலகட்டம். சரிங்களா? இந்த 5 ஆண்டு திட்டத்திற்கு இந்தியா எவ்வளவு கொடுக்குறாங்க? ரூபாய் 10,000 கோடி பங்களிப்பு தொகையை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து யூபிஐ பரிவர்த்தனை சேவை பூட்டான் நாட்டிற்கு விரிவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவோட யூபிஐ என்ன விரிவாக்கம் சொல்ல பார்க்கலாம். யூபிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? சரியா? அதாவது நடைமுறை வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்றோமோ அதுவும் முக்கியமா அந்த பேங்க் சம்பந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, அதுல இருக்க டெக்னிக்கல் வேர்டெல்லாம் ஷார்ட்டா யூஸ் பண்ணுவோம். இந்த HTTP, www அப்படிங்கிறது அந்த வகையில யூபிஐ அப்படின்னா என்ன விரிவாக்கம் அப்படிங்கிறத பதில சொல்ல பார்க்கலாம். முடிஞ்சா இப்ப நான் சொன்ன எல்லாத்துக்கும் விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்ல பார்க்கலாம். அடுத்து சரியா? அப்புறம் பூட்டான் நியூஸ் போயிருக்குது. அடுத்து பாருங்க ஒரு தரவரிசை பாருங்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு, அதாவது மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லணும்? கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், ஷார்ட்டா GNHI. சரிங்களா? இந்த கான்செப்டை முதல் முறையாக சரியா பயன்படுத்தியவர் யார் என்பதுனா பூட்டான் மன்னர், பூட்டானின் முன்னாள் மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சு. இவருடைய 70வது பிறந்த ஆண்டு விழாவில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அல்லது மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு பூட்டான் நாட்டில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தியவர் பூட்டான் கிங் ஜிக்மே சிங்கே வாங்சுக். சரிங்களா? எதன் அடிப்படையில் அந்த குறியீட்டினை கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றத்தை மட்டும் குறிக்காமல், அதாவது வெறும் பணம் காசு அதை வச்சு மட்டும் குறிக்காமல், மக்களின் உண்மையான மகிழ்ச்சி, மக்களின் நல்வாழ்வு, சரியா, அவர்களின் கலாச்சாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். யாருமா? பூட்டான் கிங் ஜிக்மே சிங்கே வாங்சுக். இவர் தான் அந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்துட்டு உலகிற்கே அறிமுகப்படுத்துகிறார். எப்போ அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தா 1970s 1970களில் இந்த குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? இது 9 களங்களின் கீழ் உள்ள 33 குறிகாட்டிகளை அடிப்படையாக கொண்டது. இப்படிதான் வெளியிடுறாங்க. ஒரு நாடு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் வெறுமனே அந்த எக்கனாமிக் growth ரேட் மட்டும் இல்லாம அந்த நாடு எப்படி உண்மையிலே மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, கலாச்சாரம் எப்படி இருக்குது, நல்வாழ்வு எப்படி இருக்குது, இதன் அடிப்படையில ஒரு 33 குறியீடுகளை கொண்டு இந்த பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் செய்தி பாருங்க. உலக மகிழ்ச்சி குறியீடு 2025. சரியா? வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் 2025 சொல்லுவாங்க. இந்த அறிக்கை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் நல்வாழ்வு ஆராய்ச்சி மையம். சரியா? அடுத்து கேலப் மற்றும் ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி தீர்வுகள் நெட்வொர்க், சரி, UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். சரிங்களா? இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் உலக மகிழ்ச்சி குறியீட்டை வெளியிட்டுக்கிறாங்க. சில நேரங்கள்ல ஒரு தரவரிசை அல்லது ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இது யாரால் வெளியிடப்பட்டது பொறுத்துக்களை கேட்கலாம். சரியா? அந்த வகை இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஆய்வுக்கான காரணிகள் என்னென்ன ஃபேக்டர்ஸை வச்சுக்கிட்டு உலக மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கிட்டாங்க அப்படின்னா, மக்களின் சுய மதிப்பீட்டு வாழ்க்கை திருப்தி, சுகாதாரம், செல்வம், தாராள மனப்பான்மை, சமூக தொடர்புகள் மற்றும் ஆளுகை போன்ற காரணிகளின் அடிப்படையில் இந்த தரவரிசை தீர்மானிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. இப்ப பார்க்கலாமா யார் டாப்ல இருக்காங்க? இந்தியா எங்க இருக்கிறாங்க? இந்தியாவோட அண்டை நாடுகள் இந்த பட்டியலில் இந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான உலக மகிழ்ச்சி குறியீட்டில் பின்லாந்து, எந்த நாடுமா? பின்லாந்து தொடர்ந்து 8வது ஆண்டாக உலகின் மகிழ்ச்சியான நாடாக திகழ்கிறது. சரிங்களா? அப்படி ஞாபகமா வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல டாப்ல சரியா முதல் இடத்தில் உள்ள நாடு பின்லாந்து. சரிங்களா? எத்தனை ஆண்டாக? தொடர்ந்து 8வது ஆண்டாக நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறாங்க. கவனமா இருக்கு. சரிங்களா? பின்லாந்து. அடுத்து போலாமா? அதுக்கு அடுத்த சரிங்களா பின்லாந்துக்கு பிறகு டென்மார்க், ஐஸ்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய நார்டிக் நாடுகள், சரி, நார்டிக் கண்ட்ரி சொல்லுவாங்க, NORDIC, சரியா, ஆகிய நார்டிக் நாடுகளும் முதல் 4 இடங்களில் உள்ளன. டாப்ல இருக்க முதல் 4 நாடுகள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்? பின்லாந்து, அடுத்து டென்மார்க், ஐஸ்லாந்து, ஸ்வீடன். அதான் டாப் 4ல இருக்க நாடுகள். சரிங்களா? இந்த அறிக்கையின்படி மொத்தமுள்ள 147 நாடுகள் இந்த பட்டியலில் சேர்த்திருந்தாங்க. இந்த 147 நாடுகளில் நம்முடைய இந்தியா 118வது இடத்தை பிடித்துள்ளது உலக மகிழ்ச்சி குறியீடு. சரியா? மகிழ்ச்சி குறியீடு தரவரிசை பார்த்துக்கோங்க. 118. சரியா? கண்டிப்பா 100க்கு மேல. ஓகேவா? இது எந்த நம்பர்ங்கிறத மறந்துடக்கூடாது. 118. சரியா? நம்பர் 18 யாரோட ஜெர்சி நம்பர்? விராட் கோலியோட ஜெர்சி நம்பர். சரியா? 18வது IPL RCB கோப்பையை வென்றது. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க RCB அணியினர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உலக மகிழ்ச்சி குறியீட்டுல இந்தியா எத்தனை இடம்? 118வது இடம்.
ஆப்ஷன் ஏல 18 இருக்கும், 18 போட்டு வந்துடக்கூடாது. சரியா? செஞ்சுரி அது கண்டென்ட் யோசிக்கணும். 118வது இடம் மறக்கக்கூடாது. விராட் கோலிக்கு எப்போமா நம்ம கேல் ரத்ன விருது வழங்கப்பட்டது? ராஜீவ்காந்தி கேல் ரத்ன விருது. அப்போ பேர் அதான் விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருதான இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்ன விருது விராட் கோலி அவர்களுக்கு எந்த ஆண்டிற்காக வழங்கப்பட்டது? போனஸ் கேள்வியை பதில் சொல்லுங்க. ஏன்னா இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கிறோம், கவனமாக. சரிங்களா? ஓகே, அப்ப 147 நாடுகள்ல இந்தியா 118வது இடத்துல இருக்கிறாங்க. சரியா? 118வது இடத்துல இருக்கிறாங்க. நம்முடைய அண்டை நாடான இலங்கையானது 133வது இடத்திலும் வங்கதேசம் 134வது இடத்திலும் உள்ளன. ஒரு முக்கியமான ஒரு நாடு வருது பாருங்க பக்கத்துல, பாகிஸ்தான் 109வது இடத்துல இருக்கிறாங்க. அப்ப உலகத்துல இருக்க மக்கள்ல அதிகப்படியான மகிழ்ச்சி நிறைந்த நாடுகளின் பட்டியல இந்தியாவை விட யார் பெட்டரா இருக்கான்னு சொல்றாங்க? பாகிஸ்தான். நம்ம 118வது இடம், 9 இடங்கள் அவங்களோட பின்தங்கி. ஓகேவா? அதாவது பாகிஸ்தான் எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? 109 இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள விட நம்ம 9 இடங்கள் பின்தங்கி 118வது இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்தியா பயங்கரமா மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு செய்தி கூட வந்தது, பாகிஸ்தான்ல சராசரியா ஒரு சம்பளம் கொடுக்கற கூட காசு கிடையாது, ராணுவத்தில் வேலை செய்யறவங்களுக்கு காசு கிடையாது, சாப்பாடு செலவுக்கு அவங்களுக்கு சாதாரண மக்களுக்கு அடிப்படை உணவு தானியங்களோட கூட கொடுக்க முடியல. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் எப்படி மகிழ்ச்சி பட்டியல டாப்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தரப்புல குற்றச்சாட்டப்பட்டது. சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த பட்டியலில் 24ஆம் இடத்திற்கு பின்தள்ளப்பட்டது அமெரிக்கா. ஓகேவா? சரி, இந்த 147 நாடுகள் அந்த லிஸ்ட்ல சத்தனா சொன்னல, அதுல கடைசி இடமாக 147வது நாடாக இடம்பெற்றுள்ள நாடு ஆப்கானிஸ்தான். உலக மகிழ்ச்சி குறியில டாப்ல இருக்குது பின்லாந்து, கடைசி இடம் ஆப்கானிஸ்தான். இந்த பட்டியல இந்தியா 118. அண்டை நாடுகள்ல இலங்கை வங்கதேசம் 133 134 இடத்துல இருக்கிறாங்க. பாகிஸ்தான் நம்மளோட இந்தியாவோட பெட்டரா 109வது இடத்துல இருக்கிறாங்க. சரியாமா? அடுத்ததாக முக்கியமான அமைப்புகள் பாருங்க. சார்க் அமைப்பு. சரியா? நம்ம சொல்லியிருக்கோம் அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது ஒவ்வொரு அமைப்புகளை பத்தி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது சார்க் அமைப்பு. சார்க் என்பது பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய சங்கம் என்பதாகும். சரியா? சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். இது தெற்காசிய நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வளர்ப்பதற்காக டிசம்பர் 8ஆம் தேதி, சரி, டிசம்பர் 8ஆம் தேதி 1985ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. நேபாள நாட்டின் தலைநகரமான காத்மாண்டு நகரில் அமைந்துள்ளது. சார்க் அமைப்பு 85ல உருவாக்குறாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் காத்மாண்டு நேபாள நாட்டின் தலைநகரம். சரிங்களா? ஓகே, இதுல மொத்தம் 8 நாடுகள் உறுப்பினரா இருக்கிறாங்க. சரி, இந்தியா பாகிஸ்தான் உள்பட 8 நாடுகளை கொண்டது இந்த சார்க் அமைப்பு. யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை ஆகிய 8 நாடுகளை உறுப்பினர் கொண்டது இந்த சார்க் அமைப்பு. சரியா? அடுத்து பாருங்க. ஏப்ரல் 2007 இடம்பெற்ற இந்த அமைப்பின் 14வது சரியா ஒரு உச்சி மாநாட்டில் ஆப்கானிஸ்தான் இதன் 8வது உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டது. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்க் அமைப்பின் 8வது மற்றும் கடைசி உறுப்பினர் யாரு? ஆப்கானிஸ்தான். அந்த ஆப்கானிஸ்தான் அணியானது சரியா நாடானது சார்க் அமைப்பில் உறுப்பினராக இணைந்த ஆண்டு 2007. எத்தனையாவது நாடாக? 8வது நாடாக. அது எத்தனையாவது மாநாட்டில் கேட்கலாம்? 14வது உச்சி மாநாட்டில். ஓகேவா? சரி, தற்போது இந்த சார்க் அமைப்பின் பொதுச் செயலாளர் சரியா செக்ரட்டரி ஜெனரலாக இருப்பவர் எஸ்ஸாலா வேராகோன் அவர்கள். இந்த சார்க் அமைப்பின் முதல் மாநாடு ஃபர்ஸ்ட் சமிட் நடைபெற்றது 1985ஆம் ஆண்டில். மாநாடு நடைபெற்ற இடம் டாக்கா. சார்க் அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்குது? காத்மாண்டுல இருக்கு. ஆனா அதோட தலைமையிடம் சில ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற அந்த இடம் காத்மாண்டுல இருக்குது. ஆனா இதோட முதல் மாநாடு நடைபெற்ற இடம் டாக்கா, வங்கதேசத்துல தான் முதல் மாநாடு நடைபெற்றது. கவனமா இருங்க. 2வது உச்சி மாநாடு 1986ஆம் ஆண்டில் சரியா இந்தியாவில் நடைபெற்றது. இந்தியாவின் எந்த நகரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு. ஓகேவா? இதன் 8வது உச்சி மாநாடு 1995ஆம் ஆண்டில் புதுடெல்லியில் நடைபெற்றது. நடுவில் நிறைய இருக்குது எல்லா மாநாடுகளும், இருந்தாலும் இந்தியாவுடன் தொடர்புடைய மட்டும் நம்ம லைட்டா பார்த்தா போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மாநாடு தெரிஞ்சுக்கோங்க, டாக்காவில் நடைபெற்றது. 2வது மாநாடு பெங்களூரு 1986, அடுத்து 1995ல புதுடெல்லி. அடுத்ததாக இதன் 14வது உச்சி மாநாடு 2014ஆம் ஆண்டில் புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்த புதுடெல்லி மாநாட்டை தான் யார புதுசாக உறுப்பினர் சேர்க்கிறாங்க? கவனம் பாருங்க. சரிங்களா? அடுத்து 18வது மாநாடு 2014ஆம் ஆண்டில் காத்மாண்டில் நடைபெற்றது. 19வது மாநாடு 2016ஆம் ஆண்டில் இஸ்லாமாபாத் நகரில் நடைபெற இருந்தது, பின்பு ரத்து செய்யப்பட்டது. கடைசியாக 18வது சார்க் மாநாடு நடைபெற்ற வருஷம் 2014. சரிங்களா? கவனமா இருக்குமா? நடைபெற்ற இடம் காத்மாண்டு. அதுக்கு பிறகு 19வது மாநாடு எங்க நடைபெற இருந்தது?
பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் நடைபெற இருந்தது. அந்த டைம்ல கரெக்டா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சில பிரச்சனைகள், சரியா, அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், உரி தாக்குதல், அந்த பிரச்சனை போனதுனால இந்த இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் நாட்டில் இருக்க இஸ்லாமாபாத் நகரில் நடைபெறவுள்ள 19ஆவது மாநாட்டில், சார்க் மாநாட்டில் நாங்க கலந்துக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி யார் அறிவிச்சிட்டாங்க? இந்தியா அறிவிச்சிட்டாங்க. இந்தியா தான் அந்த சார்க் அமைப்பு முக்கியமான ஒரு பெரிய அங்கத்தினர், உறுப்பினர். அதனால இந்தியாவே கலந்துக்கல, நாங்களும் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடும் அறிவிச்சதுனால இந்த 19ஆவது சார்க் மாநாடு கைவிடப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் சார்க் மாநாடு நடைபெறவில்லை. சரியாமா? அடுத்து பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. முக்கியமான ஒரு தரவரிசை, தீவிர வறுமை குறியீடு, சரியா, இன்டென்சிவ் இந்த பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. 2022-23 ஆண்டிற்கான தீவிர வறுமை குறியீடு. இந்த பட்டியலை வெளியிட்டது யார் பார்த்துங்க? உலக வங்கி. சரியா, எந்த அமைப்பால் வெளியிடப்படுகிறது அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆய்வறிக்கையில் இந்தியாவில் 2011-12 நிதியாண்டில் 27.1% இருந்த தீவிர வறுமை குறியீடானது 2022-23 5. இந்த பாயிண்ட் முக்கியம், 5.3% குறைந்துள்ளது. கவனமாக, உலக வங்கி வெளியிட்ட அறிக்கை தீவிர வறுமை குறியீடு 2022-23 படி இந்தியாவில் உள்ள வறுமை விகிதம், தீவிர வறுமை விகிதம் எத்தனை சதவீதம்? 5.3%. மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த உலக வங்கியின் கணக்கெடுப்பின்படி மக்களின் தினசரி நுகர்வானது, டெய்லி கன்சம்ஷன், தினசரி நுகர்வானது அமெரிக்க டாலர் மதிப்பில் 3க்கும் குறைவாக, இந்திய மதிப்பில் ரூபாய் 250க்கும் குறைவாக இருப்பதை வைத்து வறுமையில் இருப்போர் கணக்கிடப்படுகின்றனர். என்ன சொல்லிக்கிறாங்க? யூஎஸ் டாலர்ல ஒரு $3 வரைக்கும், இந்திய ரூபாய் மதிப்புல ரூபாய் 250 வரைக்கும், சரியா, குறையாம யார் தினசரி செலவு பண்றாங்களோ, கன்சம்ஷன் பண்றாங்களோ, அதுக்கு குறைவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தீவிர வறுமை விகிதத்துல வந்துருவான்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகமா, டாலர்ல 3, இந்தியன் கரன்சில 250 rupees. இந்த புதிய அளவுகோல் எப்போது முதல் நடைமுறைக்கு கணக்கிடப்பட்டு வருகிறது? 2021 ஆண்டு முதல் கணக்கிடப்பட்டு வருகிறது. அடுத்து அதன்படி 2011-12 இந்தியாவில் 344.47 மில்லியன், அதாவது 34.47 கோடி மக்கள் வறுமையில் இருந்தனர். இந்த எண்ணிக்கை 2022-23 ஆண்டில் 7.5 கோடியாக குறைந்துள்ளது. அதான் சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது இதுதான் முக்கியமானது. 27.1% இருந்து 2011-12 27.1% இருந்து தற்போது 2022-23 எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 5.3% தீவிர வறுமை விகிதம் இந்தியாவில் குறைந்துள்ளதாக உலக வங்கியினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக கடந்த 11 ஆண்டுகளில் 26.9 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். இதுக்கு சில திட்டங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம போக பார்க்கலாம். கடந்த 11 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில், ஞாபகம் இப்படி தனியா கேட்பாங்க, சரிங்களா, கிராமப்புறங்களில் கடும் வறுமை 18.4% இருந்து 2.8% ஆகும். 11 ஆண்டுகள்ல கிராமப்புறங்கள்ல இருக்கிற அந்த தீவிர வறுமை வீதமானது ஸ்டார்டிங் லெவல் இருக்குது 2011-12 18.4%. சரி, தற்போது 2022-23 அது எத்தனை குறைஞ்சிருக்குது? 2.8% ஆகும். இது கிராமப்புறத்துல. அடுத்து பாருங்க, நகர்ப்புறங்களில் அர்பன் ஏரியாவில் 10.7% இருந்து 1.1% குறைந்துள்ளது. அப்ப இந்தியாவில் தீவிர வறுமை விகிதம் கிராமங்கள்ல நிறைய இருக்குதா, நகர்ப்புறங்கள்ல நிறைய இருக்காம? நகர்ப்புறங்கள்ல கம்மியா இருக்குது. எவ்வளவுதான் இருக்குது? 1.1. சரியா, கிராமங்கள்ல தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து எம்பிஐ எனப்படும், எம்பிஐனா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், வெறுமனே இன்கம் அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் ஒருத்தவங்க வறுமையில இருக்காங்களா இல்லையா, செலவு எப்படி பண்றாங்க, அது மட்டும் இல்லாம பல பரிமாணங்களில் அந்த வறுமையை கணக்கிடுவாங்க. அதுக்குதான் பேரு எம்பிஐ, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எனப்படும் பல பரிமாண வறுமை குறியீடு 2005-2006 53.8% இருந்த நிலையில் தற்போது 2022-23 இது 15.5% குறைந்துள்ளது. அது பொதுவா தீவிர வறுமை விகிதம். இங்க பாக்குறது பல பரிமாண வறுமை குறியீடு. கவனமா இருக்கு. 2011-12 உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தீவிர வறுமை 65% இருந்தது. இது 2022-23 இந்த 5 மாநிலங்களிலும் இது 54% குறைந்துள்ளது. அதுவும் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து நாட்டின் மொத்த வறுமை குறைவிற்கு இந்த 5 மாநிலங்களும் முக்கியமான பங்கு வகித்துள்ளன. சரி, இதுக்கு முன்னாடி 27.1 அப்படிங்கிறதுல இப்போ 5.3 குறைவதற்கு இந்த 5 மாநிலங்களில் வறுமை வீதம் குறைந்தது ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வறுமை கோடு, வரம்பு, வருமானம். சரிங்க, பாருங்க, வளர்ந்து வரும் நாடுகளில் பாயிண்ட் 1 முக்கியம். வளர்ந்து வரும் நாடுகளில் உள்ள பணவீக்கம்
இன்ஃபிளேஷன், தனிநபர் வாழ்க்கை செலவினம் அதிகரிப்பு ஆகியவற்றில் கருத்து கொண்டு தீவிர வறுமை கோட்டை நிர்ணயிக்கும் தினசரி குறைந்தபட்ச வருமான வரம்பை $2.15 $3 உலக வங்கி உயர்த்தியுள்ளது. எப்போதுல இருந்து இது நடைமுறையில் இருக்குமா? 2021. அப்போ கவனமா இருங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தற்போது தீவிர வறுமை விகிதம் அப்படின்னா $3 எந்த ஆண்டு முதல் கணக்கிடப்படுகிறது? 2021 முதல். அடுத்து சர்வதேச அளவுல வறுமை அளவுகோல்கள். சரி, வளர்ந்த நாடுகள், குறைந்த நடுத்தர வருமானம், இப்படி ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சு எவ்வளவு டாலர் சம்பாதிச்சா அவங்க வறுமை கீழே இருக்காங்க அப்படிங்கிறதையும் பிரிச்சுக்கிறாங்க. வளர்ந்து வரும் நாடுகளில், அதாவது இந்தியா மாதிரி வளர்ந்து வரும் நாடுகளில் அதிக வறுமை விகிதம், சரி, அதிக வறுமைக்கு $2.15 சொல்லியிருந்தாங்க. இதுதான் இப்ப எவ்வளவு மாறி இருக்குது? $3 மாறி இருக்கு. சரிங்களா? அடுத்து குறைந்த நடுத்தர வருமானத்திற்கு 3.65 மற்றும் உயர் நடுத்தர வருமானத்திற்கு 6.85 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்படி மாதிரி 3 கேட்டகரியா நாடுகளை பிரிச்சுக்கிறாங்க. சரியா? அடுத்ததாக PPP பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, வாங்கும் திறன் சமநிலை. சரியா? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி முறைப்படி இந்திய மதிப்பில் தினசரி ₹65 சரி, எவ்வளவுமா? ₹65 குறைவாக வருமானம் ஈட்டுபவர் தீவிர வறுமை கோட்டின் கீழ் இருப்பவராக வரையறுக்கப்படும் என்று யார் சொல்லியிருக்கிறார்? உலக வங்கி அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, அப்போ நுகர்வின் அடிப்படையில் பார்த்திருக்கிறோம். வளர்ந்த நாடுகள், சரி, நடுத்தர நாடுகள், உயர்ந்த நாடுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பிரிவுகள்ல எவ்வளவு குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையிலும் எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யாரு? உலக வங்கி. அடுத்ததாக ஒரு திட்டம் பாருங்க. முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம். சரி, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்தது, அதனால அப்படியே எடுத்து கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ஒரு பழைய செய்தியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து கொடுத்துருக்கோம். பாருங்கம்மா, முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அதாவது இந்த உழவர் அட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, சரியா? ஒரு விவசாயத்தில் இருக்கிறவங்க, விவசாய தொழிலாளர் இருக்கிறவங்க, அந்த அவங்களுக்கான அந்த ஐடி கார்டு, சரியா, அடையாள அட்டை வச்சுக்கலாம். அந்த ஐடியில அவங்க வச்சுக்கிட்டு இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் இணைஞ்சிருந்தாங்கன்னா தமிழக அரசின் சார்பில் சில நன்மைகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 10, 2011. இந்த திட்டத்தின் நோக்கம் விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் பிறப்பு, கல்வி, திருமணம், விபத்து, மரணத்தின் போது துணை நிற்கும் வகையிலான ஒரு விரிவான திட்டம். சரிங்களா? பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நடுவில் நகர கல்வி, திருமணம், சரி, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் ஒரு நிதியுதவி திட்டம் உழவர் பாதுகாப்பு திட்டம். சரிங்களா? தகுதிகள் 18 முதல் 65 வயது வரை விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ள விவசாய தொழிலாளர்கள், இவங்க தான் இந்த ஸ்கீம்ல சேர முடியும். ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 18 இருந்து 65 வயசு. அடுத்ததாக 2.50 ஏக்கர் நன்சை நிலம் அல்லது 5 ஏக்கர் புன்சை நிலம் அளவில் உள்ள நிலத்தை சொந்தமாக வைத்திருந்து அதில் நேரடியாக பயிர் செய்யும் குறு சிறு விவசாயிகள் பதிவு செய்யப்படுவார்கள் இந்த திட்டத்தின் கீழ். முக்கிய அம்சங்கள் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பாருங்க. இயற்கை மரணத்தின் போது, அதாவது முதலமைச்சர் முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த ஐடி கார்டை வச்சிருக்காங்களோ அந்த குடும்பத்துல இயற்கை மரணத்திற்கான நிவாரண தொகை ₹10,000 வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அதை 20,000 தமிழ்நாடு அரசு உயர்த்தி அறிவித்துள்ளது. சரி, 2017 ஆண்டு முதல். சரி, இயற்கை மரணம். அடுத்து திருமண உதவி. ஆண்களுக்கு ₹8,000, பெண்களுக்கு ₹10,000 வழங்கப்படுகிறது திருமண உதவியாக. சரிங்களா? அடுத்து 60 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியமாக பென்ஷன், சரி, ஓய்வூதியமாக ₹1000 வருவாய் நிர்வாகத்துறையினால் வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? அடுத்த பயன் பாருங்க. உறுப்பினர் உயிரிழந்தால் அவரது குடும்பத்திற்கு நிதி உதவியின் மூலம் துயர் துடைக்கும் வகையில் விபத்து நிவாரணமாக, சரி, விபத்தின் காரணமாக உயிரிழந்தாங்க அப்படின்னா ₹1,00,000 மற்றும் ஈமஸ் சடங்கு செலவாக ₹2,500 வழங்கப்படுகிறது. இது ஒரு நன்மை. அடுத்து, இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு உறுப்பினர் இறந்தாலும், சும்மா எப்படி இருந்தாலும் சரி, இறந்தாலும் இறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்காமலேயே உடனடியாக ஈமஸ் சடங்கிற்கான உதவி தொகையாக ₹2,500 வழங்கப்படுகிறது. கவனமா இருங்க. சரியா? தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குமா நிறைய பேருக்கு. ஓகேவா? இதுதான் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம். அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, பூட்டான் நாட்டின் சார்பில் இந்தியாவின் எந்த நகரத்தில், சரியா, புத்த மடாலயம் கட்டப்பட உள்ளது? மூன்றாவது, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? 24வது கேள்வி, 2025 ஆண்டிற்கான உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது?
5வது கேள்வி, புனக் சம்சு 2 என்ற நீர்மின் நிலையம் எந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது? 6வது கேள்வி, உலக வங்கியின் அறிக்கையின்படி 2022-23 ஆண்டில் இந்தியாவில் தீவிர வறுமை விகிதம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? இதான் என்னதுக்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். நிறைய போனஸ் கேள்விகள் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம பதில் சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்து வரும் தேர்வுல ஒரு நல்ல ஸ்கோரை வாங்கி நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.